Hi viewers, welcome to aathusamayal. அக்காரவடிசல் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி பூரம், அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் கூடாரவள்ளின்னு ஒரு தினம் வரும். அந்த அன்னைக்கு கண்டிப்பாக அக்காரவடிசல் பண்ணணும். இப்போ இது ரேஷியோ என்னன்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு நீங்கள் 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டால் போதும். ஆனால் எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க. நிறைய பால் விட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் குக்கரில் வச்சு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். 1/2 கப்புக்கு நான் 1 கப்பு பைத்தம்பருப்பு உங்களுக்கு போதுமானது. இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு வித்தியாசப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு பேனில் இதை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு களைஞ்சிட்டு குக்கரில் வேக வைக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்து இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பால் விடணும். பாலும் நான் ஜலமும் சேர்த்து நான் இப்போ நான் விட போகிறேன். இப்போ 1/2 கப்பு அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு எப்படியும் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. பாலும் தண்ணியும் சேர்த்து நம்ம விட்டு நம்ம இதை பண்ணணும். இப்போ குக்கரில் இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கும்போது ஃபுல்லாகவே பால் விட்டு நம்ம வைக்க முடியாது. அதனால் 3/4 நம்ம பாலும் கொஞ்சம் 1/4 தண்ணியும் சேர்த்து வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. 4 விசில் விட்டு நான் இப்படி மசிச்சு இப்போ எடுத்திருக்கேன். இப்போ பால்லையே வேக வச்சதுனால உங்களுக்கு கலர் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியறது. இந்த அளவு ரைஸ்க்கு நான் வெல்லம் கொஞ்சம் கூடுதலாகவே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான் வெல்லம் அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு ரைஸ்க்கு நான் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 1 கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய நம்ம பால் விட போகிறோம். பாலும் நெய்யும் அதிகமாக விட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த கூடாரவள்ளி பாட்டுலேயே உங்களுக்கு வரும் திருப்பாவையில். இப்போ தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அதுவும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நல்ல பால் விட்டுக்கோங்க. பால் விட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டு முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து நம்ம விட்டோம்னா இப்போ அக்காரவடிசல் இதே மாதிரி நல்லா நெய்யில் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அப்படியே நெய்வேத்தியத்துக்கு வைப்பாங்க. அதுதான் ரொம்பவே விசேஷம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஆடி மாதம் ஆடி பூரம் அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணி நெய்வேத்தியம் கண்டிப்பாக ஆண்டாள் அண்டை நீங்கள் வேண்டிக்கோங்க. திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இதை கண்டிப்பாக வேண்டிக்கலாம். நீங்கள் இது ஒவ்வொரு மாதம் பூர நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த அன்னைக்கு கூட இந்த அக்காரவடிசல் செஞ்சு நீங்கள் வேண்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.